எல்லாவற்றையும் நான் சொல்லி இருக்கிறேன். தேவன் எனக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. நான் ஜெபிக்காமல் இருந்தால் என்ன எல்லா கவலைகளும் பாரங்களும் இந்த இருதயத்தை நிரப்பி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. செயலற்ற தன்மைகளை சத்துரு கொண்டு வந்து விட்டு விடுவான். ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே வளர, ஜெபத்திலே முன்னேற நம்ம கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த முன்பகல் வேளையிலே சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அதுவும் இந்த ஒரு ஜெப நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் என்ன செய்யும் என்பதை நான் அறிந்தவன். கரணையை தள்ளி சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபத்திற்கு மிஞ்சின வல்லமை இந்த பூமியில ஒன்றும் இல்லை. அப்படி விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக என்னை அன்போடு கூட இந்த ஜெபத்திற்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறதான அருமையான கணத்திற்குரிய ஊழியர்களுக்காக அவங்க அத்தை மாமா, அதை தாண்டி அவர்கள் கணத்திற்குரிய ஊழியர்கள் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்களுடைய அழைப்பை ஏற்று தேவனுடைய வழி நடத்துதலின்படி நாமே இந்த இடத்திற்கு கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கரம் உயர்த்தி சொல்லுங்க. அவர்கள் அழைத்த போது அவங்க சொன்னாங்க, நீங்க டேட் பார்த்து சொல்லுங்க, வர முடியுமா அப்படிங்கிற சொல்லுங்க அப்படின்னாங்க. ஆவியானவரின் உள்ளத்துல சொன்ன ஒரு காரியம், அங்க ஒரு தேவை இருக்கிறது, ஆகவே நீ கடந்து செல்ல வேண்டும், என் வார்த்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த சமயத்திலே ஜெபிக்கும் போது நான் இங்குள்ள நிலவரங்கள்ல எனக்கு ரொம்ப தெரியாது. என்றால் எப்போதாவது ஒரு நேரம் வருவதும் போவதும் தான். மற்றபடி இந்த ஊழியத்தினுடைய சூழ்நிலைகள், விசுவாசங்களுடைய சூழ்நிலைகள், குடும்பத்தின் காரியங்கள் எதுவும் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது. இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர், நேற்று நான் வீட்டிலிருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் வாகனத்தை விட்டு பஸ்ஸில் ஏறுவதற்கு முன்பாக 3 முறை ஒரே வார்த்தையை கொண்டு என்னோடு கூட அந்த வசனத்தை என் கண்களுக்கு காண்பித்து அதை உறுதிப்படுத்தினார். கடமையத்தில் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு போவதற்காக கடந்து வந்திருக்கிறேன். நானும் ஆயத்தப்படும் போது எனக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ல பல 1000 வசனங்கள், வேத பகுதிகள் கண்கள் முன்பாக வந்து போனாலும் அதை என்னால் அதை கோர்வையாக கொண்டு வர முடியவில்லை. பரிசுத்தாவின் சொன்னார், நீ போய் நில், நான் உன் வாயோடு கூட இருந்து என்ன செய்வேன், பேசுவேன் என்று சொன்னார். கரமையில் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரத்தை யாவரும் எடுத்துக்கொள்வோமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே அதிலே 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முடிய இருக்கிற அந்த வேத பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசித்த பின்பு நாம் ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தை நேர கடந்து செல்வோமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கரமையோருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 26ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தை, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஒரு விஷயம் கரங்களை தட்டி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, எல்லாம் வல்ல தேவனுக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. எல்லாருடைய கண்களை ஜெபிக்கப்படுகிறோம். தேவனே உமக்கு நன்றி. இந்த மதிய நேரத்தில் எங்களோடு பேசுகிற தேவன்
ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆமென். மனுஷனால கூடாது, தேவனால கூடும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அன்பு குடும்பங்களுடைய வாழ்க்கையில, விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த சபையில ஆண்டவரே, இந்த கரம்பக்குடி இந்த பட்டணத்துல தகப்பனே அப்பா, அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்துல ஆமென், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும் என்ற கர்த்தருடைய வார்த்தைப்படி உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ பேச வந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீ பேச வந்திருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறீ. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உபவாச ஜெபத்திற்கு பின்பு, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பு, இந்த சபையில் நீ கொண்டு வரப்போகிற ஒரு பெரிய எழுப்புதலுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அவன் கர்த்தரை செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். மனுஷனால் கூடாதவைகளை என் ஆண்டவர் ஆமென் கூடுபடி செய்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாய்க்கப்பட்டு செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவருடைய திருக்கரத்துல இந்த சபையை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். அருமையான கனத்திற்குரிய ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்கிற மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை வரட்டும். எத்தனை பேர் நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை போல ஆமென் சந்தோஷமான ஒரு நேரம் எந்த நேரம் இல்லை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிற நேரம் அற்புதமான ஒரு நேரம். அன்றைக்கு மார்த்தாள் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கும் போது ஆமென் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே ஆமென், நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான். மரியாதை போன்று தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கும் வார்த்தையை கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க பாருங்க, 26வது வசனத்திலே ஒருவர் வாசியுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்கே அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம் என்று இங்கே சொல்லப்படுது. ஊசியானது அந்த ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் எங்கே பிரவேசிக்க முடியாது? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா இங்க என்ன சொல்ல வருகிறார் என்றால், நல்ல கவனிங்க, இது ஒரு அரிதான ஒரு காரியம். அல்லேலூயா. இது ஒரு நடக்க கூடாத ஒரு காரியம். இது மனிதனுடைய முயற்சிக்கு மிஞ்சின காரியம், மனிதனுடைய பலத்திற்கு மிஞ்சின காரியம். அப்படிப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்வார் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்கு கடந்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கடந்து வருகிறோம். நல்ல கவனிக்க. குடும்பங்கள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. நாம் வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம், ஊழியர்களை செய்கிறோம். இந்த நாட்களிலே நல்ல கவனிங்க. ஆமென். நாம் அநேக காரியங்களுக்காக என்ன செய்கிறோம்? முயற்சி செய்கிறோம். அல்லேலூயா. நாம் முயற்சி செய்யாம எந்த ஒரு காரியம் என்ன செய்யறதில்லை, நடக்கிறது இல்லை. நாம் அனுதினமும் என்ன செய்கிறோம்? செயல்படுகிறோம். எப்படியாவது என் குடும்பம் என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். எங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உண்டாகணும். இந்த சூழ்நிலை மாறணும். இந்த தரித்திரங்கள் மாறணும். என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த சபையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்கணும். ஆசீர்வாதங்களை ஊற்ற வேண்டும். ஊழியக்காரருக்கானாலும் சரி, விசுவாசிகளுக்கானாலும் சரி. ஆமென். நாம் நம்மால் இயன்ற எல்லா முயற்சிகளையும் ஆமென் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அனுதினமும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, நம்முடைய காரியங்கள் ஆமென் சாதகமாய் காரியங்கள் கைகூடி வருவதற்காக நாம் என்னென்ன முயற்சிகளை நமக்கு தெரியுமோ அந்த வழிகளில் எல்லாம் நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நல்ல சோதரம். நாம் எடுக்கிற முயற்சி தவறல்ல. ஆமென். நாம் செயல்படுவது தவறல்ல. ஆனால் நம்முடைய பலத்திற்கு மிஞ்சி
அவன் நம்மளால் இயலாத ஒரு காரியம் என்ற ஒன்று வரும்போது அந்த நேரத்தில் ஒரு சோர்வு உண்டாகும். அல்லேலூயா. நான் இவ்வளவு முயற்சி செய்திருக்கிறேன், ஆனாலும் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. நாமே விவசாயம் செய்யறவங்க கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை பயிரிட்டு உழுது அதுல ஈர்ப்பாய்ச்சி அறுவடை செய்கிற அந்த நேரத்துல அந்த அளவிற்கு அவர்கள் எதிர்பார்த்த அந்த விளைச்சல் அங்கே உண்டாகவில்லை என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு சோர்ந்து போவார்களோ, எந்த அளவிற்கு அவர்கள் மனம் உடைந்து போவார்களோ, அதே போல அநேக காரியங்களிலே நாம் நம்முடைய பிரயாசத்தை என்ன செய்கிறோம்? நாமே செலவிடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் நல்ல சோத்திரம். குடும்பத்திற்காக பிரயாசப்படுகிறோம், பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுகிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்க பிரயாசப்படுகிறோம், தொழில் செய்ய பிரயாசப்படுகிறோம், உத்தியோகத்தில் இன்னும் அடுத்த நிலைக்கு கடந்து போவதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் தங்கள் படிப்பில் பிரயாசப்படுகிறார்கள், ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தில் அவன் இன்னும் கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிக முயற்சிகளை மெனக்கெட்டு தேவ சமூகத்திலே ஜெபித்து ஆமென் அதற்காக திட்டமிட்டு பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த முயற்சிக்கு ஏற்ற பிரதிபலன் இந்த பூமியிலே காணப்படாமல் இருக்கும்போது நம்முடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது, நாம் சோர்ந்து போகிறோம், ஆமென் தளர்ந்து போகிறோம். அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிக்க, வேதம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. அழுத்தும் விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு அவன் கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அல்லேலூயா. இந்த மதிய நேரத்தில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆமென், நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கென்று உங்கள் குடும்பத்திற்கென்று நீங்கள் எடுத்த பிரயாசத்தில் நீங்கள் ஒருவேளை தோல்வி அடைந்திருக்கலாம். ஆமென், இதுதான் உன்னுடைய தலையெழுத்தா, இதுதான் உன்னுடைய சூழ்நிலையா? அல்லேலூயா. மற்ற ஜனங்கள் கேட்பாங்க, நீ ஆண்டவரை தேடி அப்படி உனக்கு என்ன பெருசா நடந்துட்டு, நீ சபைக்கு போய் உனக்கு அப்படி பெருசா என்ன ஒரு காரியம் நடந்துட்டு, நீனும் உன் சூழ்நிலை இப்படித்தானே இருக்குது. ஆமென். கர்த்தர் சொல்றோம், மற்றவர்கள் நிந்திக்கக்கூடிய வகையில, மற்றவர்கள் தூசிக்கக்கூடிய வகையில நம்முடைய சூழ்நிலைகள், காரியங்கள் ஆமென் நாட்களும் நேரங்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது, ஆமென், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா. ஆமென். உங்கள் முயற்சினால் நடக்காத சில காரியங்களை என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வதாக அவர் வாக்குரைத்து இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஆமென் அது மாறி போகாது, அது மறைந்து போகாது, அது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. இதை நல்லா நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் நீங்க ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை ஆமென் எப்படி உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறது என்பதை இனி வருகிற நாட்களில் இதே இடத்தில் நீங்கள் ஆமென் சாட்சியாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த சபையும் கர்த்தர் இந்த கரமக்குடி பட்டணத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. நல்ல சத்தம் சொல்லி அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும். மனுஷனால் கூடாதது, அல்லேலூயா, அதிகாரிகளால் கூடாதது, அரசியல்வாதிகளால் கூடாதது, மருத்துவர்களால் கூடாதது, ஆமென், பெரிய பெரிய வசதி படைத்தவர்களால் கூடாதது, ஆமென், கர்த்தராலே கூடும். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு 3 முறை உறுதிப்படுத்தினார். என்னுடைய வழக்கம் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு 3 முறை ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்தினால் அந்த வார்த்தை தான் மக்களோடு கூட பேசுவேன். அல்லேலூயா. ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். அதை வைத்துதான் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். நல்ல கவனிங்க, இங்கே வேதம் என்ன சொல்லியிருந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்து இங்கே இப்படி சொல்லப்பட்டது. 23வது வசனத்தை வாசிங்க. 23வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்கள் சிந்தையிலே ஆமென் ஓடிக்கொண்டிருக்கிற காரியம் இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கிற வாய்ப்பே இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்றார், என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்திலே ஆமென் கர்த்தர் ஆமென் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. மருத்துவரை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவர் சோத்திரம். உங்களுடைய சத்துருக்கள் சொல்லியிருப்பாங்க, பாரு நீ எப்படி வாழ்ந்தவன் பார்த்துருவோம், நீ எப்படி முன்னேறன்னு பார்த்துருவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் சத்துருக்களின் நினைவுகளின்படி அல்ல. அல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும். அப்படி விசுவாசிகள் அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிறபடி கர்த்தருடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுது, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் கீழே விழுந்தாலும் விழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. ஆமென். மனுஷன் நினைக்கிறபடி உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்க போவது இல்லை. ஆமென். சத்துரு நினைப்பதை போல உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்க போவதில்லை. அல்ல ஒருவேளை நீங்களே சோர்ந்து போய் ஆமென் இதுதான் என் தலையெழுத்து, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறபடியும் ஆமென் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்க போவதில்லை. ஆமென். யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் நினைச்சது நடக்காம இருக்கலாம். ஆமென். சத்துருக்கள் நினைத்தபடி வாழ்க்கையில நடக்காமல் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நினைத்தது நடக்கும். அல்லேலூயா. எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. ஆமென். கர்த்தரே அதை செய்வார். வேதம் சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. கர்த்தர் எனக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவது நம்புகிறவர்கள் கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும். அவன் நான் நினைத்ததல்ல, என் சத்துருக்கள் நினைத்தபடி அல்ல, அவன் எனக்கு விரோதமானவர்கள் நினைத்தபடி அல்ல. அவன் நான் சோர்ந்து போய் என் வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறபடி அல்ல. வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார்? அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா. ஆமென். இந்த சபைக்கு கர்த்தர் வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் வார்த்தைகளை தந்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றும் அளவும் அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை, ஒரு நாள் விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப சாதாரணமானதாக நீங்க நினைத்து விடக்கூடாது. அந்த வார்த்தையை சொன்ன தெய்வம். உலகத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, அவன் விதைத்தவன் உரைக்கிறானும் விதைகள் உறங்கவில்லை. ஆனா கிறிஸ்தவத்தில் அதில் எப்படி சொல்ல தெரியுமா? ஆமென். விதைத்தவரும் உறங்க மாட்டார், ஆமென் விதைக்கப்பட்ட விதையும் உறங்காது. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும். நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவன். அந்த வார்த்தை நீங்க மறந்து போனாலும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் கிரியை செய்வார். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், ஆமென். உங்க வாழ்க்கையில எது நடக்கவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, ஆமென் இது நடக்குமா என்று நீங்கள் சந்தேகப்பட்டு கலங்கி போய் இருக்கிறீர்களோ, அந்த காரியம் நடக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்கிறேன், இருதயத்தை இணைக்க பண்ணும், விரும்பினது மறுப்பதோ அது ஜீவ ஊற்று போல. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட விரும்பின காரியத்தை வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவன் சாத்தாங்க காதுல சொல்லிட்டே இருப்பான், ஆமென் இது நடக்காது, ஆமென் என்ன கவர்மெண்டாலும் உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு, சூழ்நிலை மாறாது, ஆமென் இந்த கஷ்டம் தான் உனக்கு சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஆமென் சத்துருவே, ஆமென் நீ நினைத்தபடி அல்ல, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் என்னை உயர்த்துகிற தேவன், அவர் என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். வேதம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் பூமியின் அதிபதிகளோடும் கர்த்தரை அமரச் செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் அதிலிருந்த காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். இன்னைக்கு சில காலங்கள் கடந்து போயிருக்கலாம், ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறதை போல இருக்கலாம், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாததை போல இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, இது என்றைக்கு மாறும் என்கிற ஒரு சோர்ந்து போன உள்ளத்தோடு இந்த இடத்துல நீ கடந்து வந்திருக்கலாம். வேதம் சொல்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு என்று நம்புகிறவர்கள் நல்ல கரம் தட்டி இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தர் அதற்காக தங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நீ எது நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, எது அரிதான காரியங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, அதை கர்த்தரே செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
முடிப்பார். கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. ஆமென். என் பலத்தை காட்டிலும் என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இடத்துல நீங்க முயற்சி செய்து தோற்று போய் ஆமென் தோல்வி முகத்தோடு இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். தோல்வியை அவர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். ஆமென். பலவீனத்தை கர்த்தர் பலனாய் மாற பண்ணுவார். இந்த ஊழியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அது உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதற்கு முன்பாக நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போமாக. ஆண்டுடைய சமூகத்திலே மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தை யாரும் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம். அதிலே 25ஆம் வசனமும் 26ஆம் வசனமும் ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தம் அடைகிற போது. அல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த சகோதரி செய்யாத முயற்சி இல்லை. அவருடைய வியாதி நிமித்தமாக 12 வருடமாக பெரும்பாலும் அந்த ஸ்திரீ நல்ல கவனிங்க எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்து பணங்களை எல்லாம் செலவழித்து ஆமென் தன்னால் என்ற எல்லா முயற்சிகளும் செய்து ஆமென் ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு மாற்றம் ஏற்படவில்லை. ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை. ஆமென் சுகம் கிடைக்கவில்லை. சோர்ந்து போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக அந்த சகோதரி வருகிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆமென். நம்ம ஒரு மனநிலையில் இருப்போம். என்ன அப்படின்னா அநேக முயற்சிகளை செய்வோம். நடக்கலனாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால ஆமென் சபைக்கு வருகிறவர்களா இருக்கிறதுனால ஆமென் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த பாடுகள் மத்தியிலும் உபத்திரவங்கள் மத்தியிலும் அந்த நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலும் சோர்ந்து போய் ஆமென் நாம் தேவ சமூகத்திற்கு என்ன செய்கிறோம்? சோர்ந்து போனவர்களாய் கடந்து வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்கிறார். ஆமென். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அல்லேலூயா. ஆமென். நீங்க வந்திருக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல. ஆமென். நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் சரி ஆண்டவர்கள் இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், நான் இந்த இடத்துல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? ஆமென். முகாந்திரம் உண்டா இல்லையா? முகாந்திரம் உண்டு. ஆண்டவர்கள் இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் 12 வருடமாக தன் வியாதி நிமித்தமாக சோர்ந்து போய் ஆண்டவரை சந்திக்கும்படியாய் வந்த அந்த சகோதரிக்கு நடந்தது என்ன? மனுஷனால் கூடாத காரியம். அவன் மருத்துவரால் கூடாத காரியம். ஆண்டவரிடத்தில் வருகிறார். அங்கே விசுவாசத்தோடு வேதம் சொல்கிறது. நல்ல கவனிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டான். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க. வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. மனுஷனால் கைவிடப்பட்ட சூழ்நிலை. அதனால இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை அவன் என்ன உறவினர்கள் கைவிட்டாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க, அவன் உடன் பிறப்புகள் எல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்க. அல்லேலூயா. இந்த ஊர் ஜனங்கள்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்க. நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் மருத்துவர்கிட்ட போனேன், மருத்துவர் என்னை கைவிட்டுட்டாரு. அவன் எல்லாம் என்னை கைவிட்டாங்க. நான் இன்னைக்கு கைவிடப்பட்டவனை போல நிற்கிறேன். அவன் ஆதரவற்றவனை போல நிற்கிறேன். அவன் ஒரு அனாதையை போல நிற்கிறேன். ஒரு திக்கற்றவளை போல நிற்கிறேன். வேதம் சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நல்ல கரந்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். மனுஷனுடைய மறந்து இருக்கலாம், அவன் கர்த்தருடைய மறக்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மனுஷனால கூடாத காரியத்தை என் தேவன் ஆமென் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்க இன்னும் மனுஷனை நோக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறித்து நீங்க வருத்தத்தோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அதையே நீங்க நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நீங்கள் துக்க முகத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சந்தித்த தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆமென். தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. இனியுள்ள நாட்களாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்க குடும்பத்திலே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆமென், உங்கள் தொழிலிலே, ஆமென், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே கர்த்தர் என்ன செய்வார் என்பதை நீங்கள் கவனிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்வது ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் மிருக ஜீவன் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும்.
இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கரமையர் தலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு வேணா உங்க பிரச்சனை பெருசா தெரியலாம், உங்களுக்கு வேணா உங்க தேவைகள் பெருசா தெரியலாம், உங்களுக்கு வேணா உங்க சூழ்நிலைகளுக்கு பெரிய கடினமான காரியத்தை கூட தெரியலாம். அவன் இதெல்லாம் அவன் மலை போன்று இருக்குதே, நான் என்ன செய்ய போறேன் நீங்க திகைத்து பண்ணிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில பலன் உள்ளவனுக்கு ஆகினோம், பலன் அற்றவனுக்கு ஆகினோம். அவன் உதவிகள் செய்வது அவர்கள் லேசான காரியம். கரம் கட்டி அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவோமாக. என் வாழ்க்கையில அவன் அவரால கூடும், மனுஷனால கூடாதவர்கள் தேவனால கூடும். அதான் கர்த்தரின் இடத்துல உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த சகோதரி அதை தன் சரீரத்தில் உணர்ந்தார். அல்லேலூயா. நீங்க உங்க ஆவியில் அதை நீங்க உணரணும், உங்க ஆத்மாவில் அதை உணரணும். ஆமென். கர்த்தர் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் துவக்கம் தான் உங்கள் அற்புதத்தின் துவக்கம். கரமையில் என்ன செய்யுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த விசுவாசத்தை உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் ஆண்டவர் பதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் ஒன்றை பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவன் சந்தேகப்படுவது காற்றில் அடிபட்டு அலைகிற அவன் கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் சந்தேகப்படக்கூடாது. தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நீங்க இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, அல்லேலூயா. ஆமென். அது நீங்க மனுஷன்கிட்ட போகும்போது அப்படி நீங்க நினைக்கலாம். தேவனிடத்தில் வந்த ஒவ்வொருவரும் ஆமென் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் கடந்து வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்ப்பு செய்வார். அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த அருமையான சகோதரி அவர்கள் அப்படி ஆரோக்கியம் அடைந்தார்கள். கீழே உள்ள வசனத்திலே பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அப்பொழுது அங்கே சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் கவனிக்கும் போது அந்த சகோதரி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து நடுங்கி விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொல்லி அவர் அவளை பார்த்து சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவன் இந்த நாளிலிருந்து ஆண்டவருக்கு சொல்லுகிற காரியம், நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. இந்த வார்த்தையை கேட்ட பின்பு நீங்க எப்படி இருக்கிறது தெரியுமா? உற்சாகமானதோடு இருக்கலாம். அல்லேலூயா. அன்னாள் தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது அவன் அழுது கொண்டு இருக்கிறார். அவன் ஒரே வீட்டுல 2 பேர், அன்னாள் பெண்ணினாள். நல்ல கவனிங்க. அங்கே அந்த பெண்ணினால் நிமித்தமாக அந்த அன்னாள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறார், அவன் ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தப்படுகிறார். நல்ல கவனிங்க. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெண்ணினாளுக்கு ஒரு பிள்ளை இருந்தது. இவள் பிள்ளை இல்லாததுனாலே எவ்வளவோ மனம் உடைந்து போய் அழுகிறாள். தேவாலயத்தில் போய் அழுது கொண்டிருந்த அந்த சகோதரியை அன்றைக்கு ஏழி சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லி சமாதானத்தோட போ. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அவன் அடுத்த 30 காலத்திட்டத்தில் ஒரு குழந்தையை தருவார், ஒரு ஆண் குழந்தையை தருவார் என்று சொல்லி ஆமென் அவளுக்கு வாக்குறுதி அனுப்பினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லும்படியாகத்தான் என்னை அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும். ஆமென். வாழ்க்கையில நீங்கள் இனி துக்க முகத்தோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்ய துக்க முகத்தோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு அல்லேலூயா. ஆகையால் அதான் சொன்னார், இந்த ஜெபம் ஏற்படுத்தப்பட்டதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. அல்லேலூயா. அவங்கள்ட்ட நான் ரொம்ப டீட்டெயிலா கேட்கல, எதுக்காக இந்த ஜெபத்தை ஏற்படுத்துறீங்க, இனி ஒவ்வொரு மாதமும் இந்த ஜெபத்தை நாங்கள் நடத்த போறோம்னு சொன்னாங்க. அப்போ ஆவியானவர் உள்ளத்துல சொன்ன காரியம், ஆமென், அந்த சபையிலே நான் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த விசுவாச பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நல்ல ஒரு சரியான ஒரு முடிவு தான். இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்று எடுத்த முடிவு ஒரு சரியான முடிவு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல சோதரம். நிச்சயமாகவே நீங்க நல்லா பார்த்துட்டே இருங்க, ஆண்டவர் கிரியை செய்கிறது நீங்கள் பார்த்து. அல்லேலூயா. இந்த இடம் அசைய போகிறது. ஆமென். உதிக்கிறவன் ஒளியிடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த இடத்தை தேடி அநேக ஜனங்கள் கடந்து வர முடியாது. கர்த்தர் இது ஒரு அற்புதத்தின் ஸ்தலமாக, இது ஒரு ஆசீர்வாதத்தின் ஸ்தலமாக கர்த்தர் இந்த நாளிலே அபிஷேகப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
இந்த காலை வேளையில வேற ஒன்றும் ஆண்டவர்கிட்ட உங்ககிட்ட கேட்கல. நீங்க ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ முயற்சி செய்துட்டீங்க, எவ்வளவோ ஆமென் உங்க வாழ்க்கையில உங்களால் இயன்ற காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள். இனி கர்த்தர் தான் ஏதாவது ஒன்று செய்யணும். அல்லேலூயா. அது அருமையான ஒரு பாடல். அதை பாடும்போது அவர் சொன்னார் பாருங்க, அல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். எனக்கு சொல்லலாமா? அவன் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லாம் நீங்க சத்தம் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தைகள் அவமானங்கள் சகித்துக் கொண்டு உங்க செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தைகள் அவமானங்கள் சகித்துக் கொண்டு உங்க செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற எல்லாம் சொல்லுங்க. கரத்தையே கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. வாழ்க்கையில அவன் இனி உள்ள காலத்திற்கு, அவன் இனி இந்த காரியத்துல ஒரு ஜெயம் கிடைப்பதற்கு, ஒரு அற்புதம் நடப்பதற்கு, அவன் கர்த்தர் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு, தடைகள் நீக்கப்படுவதற்கு நாங்கள் உண்மைதான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? அவன் அலையிலே மனுஷனை நம்பினது போதும். அல்லேலூயா. அவன் காலங்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், நீ நம்பின மனிதர்கள் மாறி போகலாம். என் ஆண்டவர் இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உனக்கு சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் மாறி போகாது. அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். எல்லா கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த விசுவாசத்தை இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் தரவைக்குள்ள கிராமத்தில் ஊழியம் செய்ய முடியாத கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்து போயிருந்தேன். அநேக குடும்பத்தில் கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்கள் நான் இந்த இடத்துல சொல்ல முடியும். நான் அதுக்கு ரொம்ப நேரம் இல்லை. ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தை சந்திக்கும்படியாக வாய்ப்பு கிடைத்த போது, அந்த குடும்பத்தை சந்திக்கும் போது அவர்கள் இருந்த சூழ்நிலை மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். அதனால சோத்திரம் அந்த குடும்பத்திலே கடன்
நீங்கள் நினைக்கிற போது கொஞ்சம் கடன் அல்ல, பல லட்சம், 50 லட்சத்துக்கும் மேலாக கடன். அந்த 3 பெண் பிள்ளைகளுமே அவர்கள் திருமண வயதை எட்டினவர்கள். அந்த தகப்பனுக்கு சரியான வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. ரொம்ப கொடிய தரித்திரத்திலும் வறுமையிலும் கடன் பாரத்திலும் அவங்க இனி சம்மதிச்சாலும் அவங்க கடன்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மிக கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் குடும்பமாக தற்கொலை பண்ணி சாகிறத தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் சொல்லும்போது நான் சொன்னேன், ஆண்டவர் உங்கள் சூழ்நிலை என்ன செய்வார், மாற்றுவார். ஆனால் அந்த சொல்லும்போது அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, அதை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியல, நம்ப முடியல. அவங்க சொன்னதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் சாகிறதை தவிர வேற வழி இல்லை. பிள்ளைகள் வாய் திறந்து கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்கள் எப்போ மாப்பிள்ளை பார்ப்பீங்க என்று சொல்லக்கூடிய அளவில். ஏன்னா அங்கே அந்த கிராமத்தில் சின்ன வயதிலே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளைகள் பாருங்க அப்படி தகப்பனாரு பெற்றோரை நெருக்கிறாங்க. இந்த பெற்றோருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கடன், தொழில் இல்லை, ஒரு முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி விசாரித்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். என்ன சம்பவம் என்றால், அவர்களுக்கு தூத்துக்குடியில ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடம் ஒரு 3 சென்டோ இன்னும், ஆனால் அது நல்ல ஒரு சிட்டியில் மெயினான இடத்துல தான் இருக்கிறது. அதை ஒரு நபர் அபகரித்து கொண்டு அதில் ஸ்டே ஆர்டர் வாங்கி அதை இவங்களும் அனுபவிக்க முடியாமல், இது விற்கவும் முடியாமல், அதில் குடியிருக்கவும் முடியாமல் அப்படி ஒரு நபர் பிரச்சனை செய்து கொண்டு இருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட இந்த காரியத்திற்காக 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்துக்கு போய் அலைச்சலுக்கு அளவே இல்லை. அவர் அந்த காரியத்தை மறந்து விட்டார். அவர் அந்த காரியத்தை இனி அது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அவர் பேசிக்கொண்டுமா இந்த சம்பவத்தை அவர் எனக்கு சொல்லும்போது ஆண்டவரின் உள்ளத்துல ஒரு வார்த்தை இருந்தார். ஆமென், நான் இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். கரங்களில் சொல்லி ஹல்லேலூயா. ஆண்டவர் இவர்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை நான் திறப்பேன் என்று சொல்லுகிறேன். உடனே அந்த குடும்பத்துக்கு எல்லாரும் மனங்கள் கூட ஜெபம் பண்ணியாச்சு. அவங்க ஜெபத்தில் கொஞ்சம் ஆறுதல் படுத்தப்பட்டார்கள். அதற்கு முன்பாக அந்த சூழ்நிலை நிமித்தமாக நெருக்கப்படும் போதெல்லாம் என்னை அழைத்து ஜெபிப்பார்கள். நான் அந்த குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபித்தேன். ஜெபிக்கும் போது ஒரு காரியம் நடந்தது. என்னன்னா, அந்த வழக்கில் ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா, எந்த நபர் அபகரித்தாரோ அந்த நபர் சொல்றாரா, நானே இந்த இடத்தை என்ன செய்து கொள்கிறேன், வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்தபோது நானே அந்த இடத்தை என்ன செய்றேன், உங்களை விலை கொடுத்து, அவர் அபகரித்து வைத்திருக்கிறார், நான் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அந்த வழக்கை நீங்கள் ரத்து செய்ய, நான் உங்கள்கிட்ட விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் சொல்லி கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு அதிகமாக அந்த பணத்தை கொடுத்து, அது பெரிய ஒரு அற்புதம். ஒரே வருஷத்துக்குள்ள 3 பிள்ளைகளுக்கும் திருமணம். நல்லா யோசிச்சு பாருங்க, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தற்கொலை செய்து மறிக்க வேண்டும் என்ற இந்த குடும்பத்தை ஆண்டவர் இன்றைக்கும் அதே கிராமத்தில் அவர்களை சாட்சியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் நீ வாழவே முடியாது, நீ சாகத்தான் செய்யணும், நீ சாகிறத தவிர உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லும். ஆனா நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்மை வாழ வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை சாகுபடி கர்த்தர் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை வாழ வைக்கிற தேவன். அந்த குடும்பத்தை கர்த்தர் வாழ வைத்தார். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் செய்கிற அற்புதங்களுக்கு அளவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவரை நம்பி யாரெல்லாம் வந்தார்களோ, அந்த கிராமத்தில் கடந்து சென்று ஊழியத்தில் நம்பி ஜெபம் பண்ணின ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் செய்த அற்புதங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே போல இந்த சபையில கர்த்தர் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியத்துல, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு குடும்பம் 5 வருடம் அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை.
அவன் அம்மா அந்த சகோதரியை கூட்டு வரும்போதெல்லாம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னா அவன் சாகிறத கூட அவங்கள நிந்திப்பாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அதுக்கு உயிரோடு இருக்கவே அப்படி மற்றவர்கள் படித்து பேசுவார்கள். அப்போ அந்த சகோதரி பாருங்க, இப்படி ஒரு உபவாசத்தை வந்து தான் வந்திருந்தாங்க. அப்படி வரும்போது அவர்களுக்காக ஜெபித்தேன். அந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆண்டவர் தந்தவுடன் அந்த சகோதரி சொன்ன, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்ன பாரு. ஆனா அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர்களும் முயற்சி செய்து அதை கைவிட்டுட்டாங்க. இன்னும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாமான்னு ஒரு யோசனை. அப்ப அந்த சூழ்நிலையில அவர்களுக்காக ஜெபித்தோம். 6வது ஆண்டிலே அந்த சகோதரிக்கு ஆண்டவர் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூட. அல்லேலூயா. ஒரு ஸ்ட்ராங்கா என்னால சொல்ல முடியுது. ஆண்டவர் நல்லவர், சோதரம். ஒரு வார்த்தையை எனக்கு ஆண்டவர் தந்தார்னா அந்த வார்த்தைக்கு பின்பாக கர்த்தர் செய்ய போகிற அற்புதமான காரியங்கள் அநேகம் உண்டு. அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உன்னிடத்தில் கொண்டு வந்தேன். அது எங்கே அவனை பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் முறை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த பொல்லாத ஆவி பிடித்த ஊமையான ஒரு ஆவி பிடித்த அந்த மகன் பாருங்க, அந்த பிசாசு அவனை என்ன செய்கிறது என்றால் அவனை கொல்லும்படி தீயிலும் தண்ணீரிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தள்ளி கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த தகப்பன் எங்கெங்கேயோ கொண்டு போயிருக்கிறார். கடைசியில சீசர் எடுத்து கொண்டு வந்தார். சீசர்களாலும் அங்கே என்ன செய்ய முடியவில்லை, சுகப்படுத்த முடியவில்லை. அந்த சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவர் இயேசுவினிடத்தில் அவர்கள் வருகிறார்கள். அந்த 22ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தவிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலவெளியில அந்த விசுவாசத்தை குறித்து தான் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த தகப்பன் என்ன சொன்னார் என்று வேதம் சொல்கிறது என்றால், அந்த 24வது வசனத்திலே, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அருமையான தகப்பன், நல்ல கவனிக்க, தன் மகனுக்காக எந்தெந்த இடத்துல என்னென்ன முயற்சிகளாம் செய்த பின்பு அதெல்லாம் ஒன்றும் பலனளிக்காமல் இயேசுவினிடத்தில் கடந்து வருகிறார். ஆமென். இயேசு அதை சொல்லும் போது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆமென், இந்த காரியத்திலே ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து அதை தான் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நான் பொதுவா எல்லாத்தையும் சொல்ற ஒரு காரியம், நீங்க இயேசுவை விசுவாசிங்க ஆண்டவர் நம்புங்க சொல்லும் போது, ஐயா நாங்க அவரைத்தானே ஐயா நம்பி இருக்கிறோம், நாங்க வேற யாரை நம்பி இருக்கிறோம், அவரு தானே நாங்க நம்பி இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நீங்கள் அவரை நம்புவதை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக, அவரை விசுவாசிப்பதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த தகப்பனார் கேட்கிறார், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். அது முன்பாக என்ன நடந்தது தெரியுமா?
25வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது இயேசு அந்த ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாத என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். அவன் உடனே எழுந்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. அவன் வாழ்க்கையில் அப்படி நடக்கணும் தகப்பன் நினைக்கவே இல்லை. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இப்படித்தான் போல என் பையன் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பாருன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் கொடுத்த சுகம் அவன் மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, விசுவாசிக்க கூடுமானால் இது கூடும். அல்லேலூயா. நான் முதல்ல வாசித்த வேத பகுதியில பரலோக ராஜ்யத்திலே ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டது. அது ஒரு அரிதான காரியம் என்று சொல்லப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதான காரியம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலே பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான வழி என்ன தெரியுமா? நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் ஒரு வாசிக்க கேட்கிறேன். இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போது நல்ல கவனிங்க. ஒரு சிறு பிள்ளையை ஆண்டவர் நிறுத்தி சொல்கிறார், இந்த சிறு பிள்ளையை போல் நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேத பகுதிக்கும் அந்த வேத பகுதிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. நல்ல கவனிங்க. அந்த ஐஸ்வர்யவான் அவன் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் அப்ப கேட்கிறாங்க, அப்ப யார் ரட்சிக்கப்பட முடியும்? அவன் யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? அவன் ஆண்டவர் சொல்கிறார், இது மனுஷனால் கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தால் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆலோசனை நல்ல மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை அவரால் மாற்ற முடியும், எந்த வியாதி அவரால் குணமாக்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவரால் கூடாத ஒன்றும் இல்லை. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அவரால் தான் எல்லாம் செய்ய முடியுமே, அவ ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் விசுவாசிக்காமல் எதையும் அவரால் செய்ய முடியாது. கர்மேயத்தில் சொல்லுங்கள், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவன் மரித்து போன லாசருவை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். அவன் ஆண்டவர் மார்த்தாள் இயேசுவை சந்தித்து சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்படி சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று அவளுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் மரித்து போனவர்களையும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பவர் வல்லமையுள்ள தேவன். கரமையின் தரிசனம். அல்லேலூயா. அந்த கல்லறை இடத்திற்கு கடந்து வரும்போது எல்லாம் சொன்னாங்க, 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே, நாருமே இயேசுவில் அவன் வைத்த இடத்தை எனக்கு காண்பீங்கள். ஆண்டு சொன்ன, கல்லை புரட்டி தள்ளுங்கள். அல்லேலூயா. கல்லை புரட்டி தள்ளுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் அச்சத்தோடு நிற்கிறாங்க. கல்லை புரட்டி தள்ளுவது நம்முடைய வேலை, உயிரோடு கூட எழுப்புவது அவருடைய வேலை. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட கல்லை புரட்டி தள்ளுவது நம்முடைய வேலை, ஆமென். உயிரோடு கூட எழுப்புவது தேவனுடைய வேலை. அல்லேலூயா. ஆமென். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும்படியாக கர்த்தர் கிரியை செய்த இடத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆமென், கச்சாடிகளை ஆமென் கொண்டு வந்து வையுங்கள், அதை தண்ணீரால் நிரப்புங்கள், அதை கொண்டு போய் பந்தி விசாரிக்கிறது கொண்டு கொடுங்கள் என்று சொன்னார். ஆமென். மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன கூட செய்வது நம்முடைய கடமை, அற்புதம் செய்வது ஆண்டவருடைய கிரியை. கரத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க அதை செய்ய போறதில்லை. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன?
விசுவாசத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் சிறு பிள்ளையை போல் மாறு. அல்லேலூயா. சிறு பிள்ளையை போல் மாறு, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. சிறு பிள்ளையை போல் மாறினால் உனக்கு அற்புதம் நடக்கும். என்ன எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க விளங்கல, நீங்க சொல்லலாம். அவன் அந்த ரோமர்கள் நிருபத்தை யாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின 4வது நிருபத்தை 4வது அதிகாரத்தை அதில் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போமாக. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற அவன் தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய ஸ்தோத்திரம், நீங்கள் சிறு பிள்ளையை போல் மாற வேண்டும். சிறு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அன்றைக்கு ஆபிரகாம் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பெரியவங்க தான் பல காரியத்தை யோசிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம வருமானம் என்ன, நம்ம வேலை என்ன, நம்ம சம்பாத்தியம் என்ன, நம்ம இதை வச்சு இதை செய்யலாம், இதை வச்சு இதை செய்யலாம், இவ்வளவுதானே நம்மளால முடியும். இப்படி கணக்கு போடுறது யாரு? பெரியவங்க. அல்லேலூயா. சிறு பிள்ளைங்க அப்படி கணக்கு போட மாட்டாங்க. சிறு பிள்ளைங்க அப்படி கணக்கு போட மாட்டாங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசிப்பதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாஸ்டர் நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒண்ணு கண்ணில் தென்பட்டா நம்ம என்ன சொல்லலாம், சரி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். ஏதாவது நல்ல செய்தியை கேட்டா, ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி கொஞ்சமாவது தென்பட்டா நம்ம சொல்லலாம். நல்ல கவனிங்க, நம்புவதற்கு ஏதுவில்லை என்று சொல்லப்படுகிற காரியத்திலே நம்பிக்கையோடு விசுவாசியுங்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, அது எப்படி? அது எப்படி? இந்த கேள்வி சிறு பிள்ளைக்கு வராது. கரம்பி இருக்கிற சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கேள்வி சிறு பிள்ளைக்கு வருமா? வராது. நம்ம தான் அது எப்படி, இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் மரியாதை சந்திக்கிறார் தேவதூதன் மூலமாக. மரியாதை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, அவன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே, உன்னுடைய வயிற்றிலே இப்படி ஒரு குழந்தை பிறக்கும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது மரியாள் அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே. தேவதூதன் சொல்லுகிறார், அவன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கரம் உயர்த்தல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல கவனிங்க. இந்த காலங்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவனால் எல்லாம் கூடும் என்று இன்னைக்கு சொன்னார் என்றால், அப்படி சொன்ன தேவன் ஒரு வழியை, அவன் உங்களுக்கு தெரியாத ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் நீங்கள் நினைத்தபடி கர்த்தர் செய்ய மாட்டார், அவர் நினைத்திருக்கிறபடி அவர் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் மிருக ஜீவன்களும் ஆமென் குடிக்கும்படிக்கிற பள்ளத்தாக்குகளுக்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நடக்க எப்படி வாய்ப்புண்டு? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள். ஆண்டவர் சொல்ற, வாய்க்காலை பள்ளத்தாக்குல போய் எதுக்கு வெட்டணும்? அதுவே பள்ளத்தாக்கு தான், அதுல எதுக்கு போய் நாம வாய்க்காலை வெட்டுன்னு கேட்கல. அவன் நாம செய்ய வேண்டியதை செய்தார், நமக்கென்று செய்ய வேண்டியதை அவர் ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி நம்பிக்கையோட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் ஏன், எதற்கு, எப்படி என்று அல்ல, அவன் ஆண்டவர் சொன்னார்னா சொன்னதுதான். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னால் கூடுதான். அப்படி விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க மைண்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துக்கங்க, என்னென்ன காரியம், என்னென்ன தேவை இருக்குதோ, என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, என்னென்ன தடைகள் இருக்குதோ, என்னென்ன சவால்கள் இருக்குதோ, எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும்.
தேவனால் எல்லாம் கூடும். நீங்க சொல்லுங்க, ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். என் வாழ்க்கையில இந்த காரியத்திற்கு, இந்த பிரச்சனை மாறுவதற்கு, இந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, இந்த சூழலுக்கு அற்புதம் நடப்பதற்கு தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். அப்படி நம்பிக்கையுள்ள நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது, யார் செய்வார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் சொன்ன தெய்வன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லா நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோ அதை நம்பிக்கையோடு விசுவாசிக்கிற அந்த பழக்கத்தை கர்த்தருக்கு தருவாராக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஆமென். நாம் பார்த்தாதான் நம்புவேன் சொல்லக்கூடாது. தோமா இயேசு ஆமென் முதல் தரிசனம் கொடுத்த போது தோமா பார்க்கவில்லை, அந்த இடத்துல இல்லை. அவன் சீசர்கள் சொல்லுகிறார்கள், அவன் நம்பவில்லை. நான் இயேசுவை பார்த்து அவருடைய காயத்திலே கையை போட்டாலொழிய நான் அவரை அப்போ நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் அந்த வீட்டிலே அவர் உள்ளே வந்து நின்றார். சமாதானம் என்று சொல்லி தோமாவை பார்த்து சொன்னார், தோமாவே, ஆமென், நீ கண்டதினால் என்ன செய்கிறார்? விசுவாசிக்கிறார். ஆமென். என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நீங்கள் கண்டதனால் விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, கண்டு விசுவாசிக்க கர்த்தரை அழைக்கல, காணாமல் நீங்கள் விசுவாசிக்கணும். இன்னைக்கு பார்க்கல, ஆனா நம்புங்க. அல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர் நமக்கு தெரியாது, ஆமென், நம்ம பார்க்கல, ஆனா கர்த்தர் செய்வார். பிரதர் நீங்க சொல்லுங்க, ஆமென், நம்ம பார்க்கல, ஆனா கர்த்தர் நடக்கும்னு சொல்றாரு. தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்றாரு. அதை நம்ம நம்பித்தான் பார்ப்போமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தோம், நம்பிக்கையோட விசுவாசிங்க. அல்லேலூயா. அதான் விசுவாசம். பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. விசுவாசம் என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், அவன் விசுவாசம் என்னன்னா நம்புவதற்கு எதுவே இல்லை, நாம வாய்ப்பே இல்லை, ஆனா அதை நம்பணும். எப்படி நம்புறது? வேதம் சொல்றது எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய். நான் பார்க்கல, ஆனா அது இருக்கு. கரமையத்தலை நிறைய நான் பார்க்கலங்கிறதுக்காக இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. அவன் நான் பார்க்கலனாலும் அது இருக்கு அப்படி நம்புறவங்க நிலையா. அது இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில. ஆமென். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவன் மற்றவங்க நினைக்கலாம், அதை நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. உங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்காரு, என்ன வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சபைக்கு என்ன வார்த்தை தந்திருக்கிறார், கண்டிப்பா நடக்கும். கரணையை அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவாக நம்பிக்கையோட என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இல்ல நான் பார்த்தாதான் நம்புவேன், நான் தொட்டாதான் நம்புவேன், எனக்கு அதுக்குரிய அறிகுறி தெரிஞ்சாதான் நம்புவேன். நல்ல கவனிங்க, வேதம் சொல்கிறது, நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நடக்கும். ஆண்டவர் எப்பவுமே எப்படின்னா கர்த்தர் சொல்ற நேரடியா வந்து செய்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் செய்கிறதெல்லாம் ஒருவேளை ஒரு மனுஷனை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அதிகாரிகளை கொண்டு செய்வார், யார் மூலமாகவோ கொண்டு செய்வார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, அவன் நம்ம கண்கள் அவர் மேல அல்ல. அல்லேலூயா. நாம் ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருக்கும் போது நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோம், அதை நம்பிக்கையோட கர்த்தர் அதை அவன் விசுவாசிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களை கூட கர்த்தர் திருப்புவார். அவன் நடக்காத காரியத்தை நடத்தும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கடினமா இதை உனக்கு நான் செய்யவே மாட்டேன்னு ஒரு அதிகாரி சொன்னாங்கன்னா அவன் உள்ளத்தை கர்த்தர் மாத்திடுவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்ல சொல்ற, ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை நீ விசுவாசி. நம்பிக்கையை கர்த்தர் நான்கு வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது பாருங்க, 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லி அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசிக்கணும் முதல்ல. இரண்டாவது, ஆமென், சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் தான் வயது சென்றதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. நீங்க எதை நினைச்சுட்டே இருக்கீங்க? நல்ல சொல்றேன், உங்க பிரச்சனையை நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பலவீனத்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய சூழ்நிலையவே நீங்க நினைச்சுட்டே இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்கள் சூழ்நிலையை காட்டிலுமே ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். படகுல சீசர்கள் போய் கொண்டிருக்கும் போது
காற்றும் கடலும் அடித்து கடல் கொந்தளிக்கிறது. சீசன்ல சொல்றாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க, என்னைக்குமே சூழ்நிலையை பார்க்க கூடாது, இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. உங்க சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நீங்க கடல்ல மூழ்கி போய் விடுவீர்கள். உங்க சூழ்நிலையை காட்டுங்க, ஆண்டவர் இயேசு பெரியவர். இன்னைக்கு விசுவாசத்தோடு இருந்து நீங்க சொல்லணும், நம்புவதற்கு ஏது இல்லத்தான், ஆனா நான் நம்பிக்கையோட விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு நம்புறதுக்கு ஏது ஒண்ணு இல்ல பாஸ்டர். ஆமென். வாழ்க்கைக்கு அதுக்கு சம்மதமே இல்லை. ஆமென். சூழ்நிலைக்கு அதுக்கு சம்மதமே இல்லை. ஆமென். என் தகுதிக்கு அதுக்கு சம்மதமே இல்லை. என் வருமானத்துக்கு அதுக்கு சம்மதமே இல்லை. ஆமென். என் பலத்துக்கு அதுக்கு சம்மதமே இல்லை. ஆமென். என் குடும்பத்துக்கு அதுக்கு தகுதியே இல்லை. நீங்க சொல்றீங்களா? ஆமென். ஆண்டவர் இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஆமென். நம்புவதற்கு ஏதுவே இல்லை. ஒரு சூழ்நிலை அப்படி தென்படவே இல்லை. ஆனா கர்த்தர் செய்வேன் என்றால் ஆமென், அவர் செய்வார். அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சின்ன பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த சிறு பிள்ளை ஆமென் தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் போய் என்ன செய்யாது? ஏமா இன்னைக்கு எனக்கு சோறு தருவீங்களா? தருவீங்களா தரமாட்டீங்களா? ஒருவேளை நீங்க தரலன்னா நான் என்ன செய்யுமா? அப்படி உள்ளது கேட்குமா? கேட்குமா? கேட்காது. உள்ளதான் சிறு பிள்ளை, அதுக்கு அந்த மைண்டே இருக்காது. அல்லேலூயா. சோறு தருவீங்களா தரமாட்டீங்களா? இல்லை தரலன்னா நான் என்ன செய்யறது? உட்கார்ந்து ஐயோ மத்தியானம் ஆக போகுது, நமக்கு சோறு கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி ஏதாவது பிள்ளைகள் உட்காந்து கவலைப்பட்டு இருக்குமா? கவலைப்படாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் பெரியவர்களாகி நம்ம தான் என்ன செய்யறோம்? ஆமென். உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க, கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவில் ஒரு முடத்தை கூட்ட முடியும். நீங்க கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்காது. நீங்க பயப்படுறதுனால ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யவே முடியாது. அவிசுவாசத்தினால ஆமென் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். தேவனால் பிறந்த எவனும் இந்த உலகத்தை ஜெயிப்பான். அல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியம் தெரியுமா? சிறு குழந்தையை போல மாறிடுங்க. நம்புவதற்கு ஏதுள்ளாம இருந்தோம், நம்பிக்கையோடு விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா நீங்க நம்பணும். எப்படி நம்புறது? எதை வச்சு நம்புறது? ஆண்டவரை வைத்து நம்புங்க. அல்லேலூயா. உங்களை வைத்து கர்த்தர் கிரியை செய்வதல்ல, உங்கள் வசதி வாய்ப்புகளை வைத்து கர்த்தர் கிரியை செய்வதல்ல. ஆமென். அந்த சாயங்காலம் போன போது வனாந்தரத்தில் ஆண்டு சொல்கிறார், எல்லாரையும் பந்தி இருக்க சொல்லுங்கள். அவன் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவன் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறார், அந்த சிறு பையனத்துல 5 அப்பமும் 2 மீனும் மாத்திரம் இருக்கிறது. அப்ப அதை எடுத்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மீனை ஆண்டவர் பாருங்க பந்தி இருங்கள். இப்ப அவங்களுக்குள்ள சலசலப்பு வந்து, என்னையா உங்க ஆண்டவர் என்ன சும்மா ஏதோ விளையாட்டு பண்றாரா? இத்தனை பேர் இருக்கிறோம், சாப்பிடணும், எல்லாரையும் 50 பேரை உட்காருங்க அப்படிங்கிறாரு. உட்கார்ந்தா எங்க இருந்து சாப்பாடு வரும்? யார் தருவா? எப்படி நடக்கும்? வாய்ப்பே இல்லையே. அப்படி உட்கார்ந்து நம்ம என்ன செய்வோம்? நல்ல கவனிக்கணும். புத்திசாலி மாதிரி நிறைய காரியங்கள்ல நம்ம சிந்திக்கிறதுனால தான் ஆமென் எப்படி நடக்கும், யார் செய்வா? ஆமென். நமக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லையே, நீங்க நினைக்கவே செய்யக்கூடாது. ஆமென். ஆண்டவர் வேதம் சொல்லுது, அதை ஆசீர்வதித்ததினால் அன்றைக்கு 5000 புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்கள், 12 கூட நிறைய மீதம் எடுத்தார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார், உங்கள் குடும்பத்துக்கு அப்படி செய்வார். அல்லேலூயா. மீதம் எடுக்கக்கூடியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவார். நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும். எப்படி நடக்கும் நீங்க கேட்காதீங்க. ஆமென். நம்ம வேலை பந்தி இருக்கிறதா? அல்லேலூயா. ஆமென். நம்ம வேலை ஆண்டவர் சொன்னபடி செய்ததுதான். ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னதெல்லாம் அப்படியே செய்யுங்க. கிரியை செய்து அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்ததுல ஆண்டவர் உண்மையா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்ததுல என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, அது எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? 10ல் 1 கொடுத்தா எப்படி ஆசீர்வதிப்பார்? நான் சொல்றேன், நீங்க கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. ஆனா கொடுக்கும்போது சிலருக்கு பாஸ்டர் நான் கொடுத்தேன், ஆனா என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கட்டாயத்தினாலே கொடுத்திருப்பாங்க, விசனப்பட்டு கொடுத்திருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க கட்டாயப்படுத்தி பட்டு கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா.
விசனப்பட்டு கொடுக்கணுமே அப்படின்னு கொடுத்தாலும் என்ன செய்யாது, ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் சொன்னார், ஆமென், நீங்கள் ஆலயத்திலே ஆதாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பண்டக சாலைக்கு என்ன செய்யுங்கள், கொண்டு வாருங்கள், உங்கள் தசமபாகங்கள் கொண்டு வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று அதனால என்ன செய்யுங்கள், என்னை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, நாம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே சொன்ன வழிகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா நம்ம அதுல கொஞ்சம் மனுஷ மூளையை கொஞ்சம் என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். இதை இப்படி செஞ்சாங்க, அதை அப்படி செஞ்சாங்க. நல்ல கவனிங்க, அவன் நீங்க யோசிக்கிறபடி கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அவர் சொன்னபடி செய்யும் போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்ற உங்க வாழ்க்கையில உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு இன்றைக்கு அவரை பரிசோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவாக இருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆமென். சாராளுடைய கற்பம் செத்து போனது, தனக்கு வயது சென்று விட்டது. இதை என்னாது இருந்தா இன்னைக்கு நீங்க எதை நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க பிரச்சனையை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்காது. உங்க சூழ்நிலை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. உங்கள் பிரச்சனைகளை பார்க்கணும். ஆண்டவர் இயேசு அவர் பெரியவராய் இருக்கிறார். 21ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை வல்லவனானார். ஹல்லேலூயா. இல்ல கவனிங்க, ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற நம்புறவங்க மாத்திரம் ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும் தெரியுமா, டெய்லி நல்ல பாட்டு பாடலாம். டெய்லி நல்ல என்ன செய்யணும், பாட்டு பாடலாம். என்ன பாட்டு பாடணும் தெரியுமா, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த பாட்டை எப்போ பாடணும்னா, எல்லாரும் கைவிட்டு அந்த சூழ்நிலை சொல்லணும், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட. அப்படி பாட முடியுமா? நிறைய பேர் அந்த நேரத்துல தான் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஹல்லேலூயா. நான் கடந்து வந்த பாதைகள் கடல் மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேலே, நடக்க முடியல டேடி, நடக்க முடியல. ரொம்ப சோகப்பட்டா போயிடும். என்ன பட்ட பேரு? சோகப்பட்ட பேரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படும் போதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா, ஆண்டவரால முடியலங்க, மனுஷனாலையும் முடியல, என்னாலையும் முடியல, ஆண்டவராலையும் முடியல. அப்படியா? அப்படி நீங்க கவலைப்படும் போதெல்லாம் அதான் மறைமுகமா சொல்றீங்க. நீங்க பயப்படும் போதெல்லாம், அவிசுவாசமா பேசும் போதெல்லாம், நீங்க முறுமுறுக்கும் போதெல்லாம், நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம், அவன் நீங்க துக்க முகத்தோட இருக்கும் போதெல்லாம், என் ஆண்டவருக்கு வல்லம் இல்லை. அப்படியா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருக்கு வல்லம் இல்லை சொல்றாங்க? கையெழுத்து காட்டுங்க. ஆண்டவருக்கு வல்லம் இருக்கா? ஆண்டவருக்கு வல்லம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு வல்லம் இருக்குதா? இன்னைக்கு அற்புதம் செய்யறாரா? உங்க வாழ்க்கையில செய்வாரா? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க. ஆமென். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தோட தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வளரணும். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி நீங்க நல்ல சந்தோஷமா என்ன செய்யணும்? ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல கர்த்தரை துதிக்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், நீங்க துதிக்கிற துதியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்க எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்று. விசுவாசத்தோடு இருக்கிறவங்கள என்ன செய்யணும்? நல்ல கர்த்தரை துதிக்கணும், நல்ல பாடணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே மெதுவாக என்ன செய்வாங்க, சபைக்கு வருவாங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோம்? பாட்டு நடந்துட்டு இருக்கோம். இப்ப ஆராதனை நடந்துட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு போவோம்? செய்திக்கு போவோம் அப்படின்னு வருவாங்க. நான் சொல்லட்ட அவங்களுக்கு, ஆமென், செய்தி உங்களுக்கு, ஆராதனை அவருக்கு. செய்தி உங்களுக்காக கேட்க வரீங்க, ஆராதனை யாருக்கு? இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன்,
இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்க தேவ சமூகத்துல வந்து விசுவாசத்தோட உங்க பிரச்சனைகள் எல்லாம் மறந்து, உங்க துக்கத்தெல்லாம் மறந்து, உங்க சூழ்நிலை எல்லாம் மறந்து, உங்க கவலைகள் எல்லாம் மறந்து நீங்க பாடி கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கு பாருங்க. ஆமென். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், ஆமென், இவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாசம் தான் உனக்கு தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஏற்பாடு இருக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை எப்படிங்க வெளிப்படுத்துறது? சும்மா நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேங்க. நீங்க ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறங்கிறத என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுவதில் நீங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதோ நம்பிக்கையோடு விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். சில காரியங்களை எண்ணாமல் நல்ல சந்தோஷமா அந்த மைண்டுக்கு என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அந்த அவிசுவாசம் உங்களுக்கு வரவே கூடாது. இந்த 3 காரியத்துக்கு தான் விசுவாசம். இந்த 3 காரியம் சிறு பிள்ளைகள் இருக்கும். எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, எந்த வார்த்தை குறித்தும் கவலையோடு இருக்கவே அப்படிதானே. சின்ன பிள்ளைங்க கவலையோடு இருப்பாங்களா? பெரியவங்க தான் உட்கார்ந்து ரொம்ப கவலைப்படுறது. பெரியவங்க தான் எல்லாத்தையும் மைண்டுகளே வச்சிருக்குது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க மனதில் இருந்து எல்லாத்தையும் தூக்கி எடுத்து போடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படி நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து என் சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நீங்க அதை குறித்து கவலைப்படுறதுனால நடக்கவே நடக்காது. உங்க கவலைப்படுற அந்த கவலை தான் அதை தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறது, அதை தடை செய்து கொண்டு இருக்கு. கர்த்தர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு உங்கள் அவிசுவாசம் தடையாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகள், உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க பேசுற பேச்சினால தான் அவன் சில காரியங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அவன் உங்கள் அவிசுவாசத்தினால தான் சில காரியங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல கர்த்தர் மேல் என் பாதத்தை வைத்து விடுகிறேன். நான் கலைக்கு தவிக்க மாட்டேன். அவன் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவருக்கு மிஞ்சி உங்க வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஆண்டவரை ஆமென் மீறி எதுவும் உங்க வாழ்க்கை என்ன செய்யாது? நடக்காது. கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டார். அப்படி விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவர் பார்த்துட்டு வாருங்க. யாரை கேட்டாலும் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? என்னத்தங்க அப்படி சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? ஆமென். கர்த்தருடைய பெரிய கிருபையினால நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. பலவீனம் தன்னை பலவான் என்று என்ன ஆண்டவர் ஆசீர்வாதம். எப்படி இருக்கீங்க? தொழில் எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. எங்க மக்கள் ஒரு தவறு செய்வாங்க. எங்க ஆலயத்துக்கு வரவங்க மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்க போயிட்டு வருவாங்க. 30 நாள் தங்கி பிடிப்பாங்க, 15 நாள் தங்கி பிடிப்பாங்க. டெய்லி போயிட்டு வரவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நீங்க வந்த உடனே கேட்பேன். என்ன கேட்பேன்? தொழில் எப்படி இருந்துச்சு? அவங்க சொல்லுவாங்க, தொழிலே இல்லைங்க, தொழிலே இல்லை. அடுத்த நேரம் கேட்பேன், தொழிலே இல்லைங்க, தொழிலே இல்லையா? எனக்கு ரொம்ப வருத்தமாயிடும். இதுல ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அவங்க தொழில் இல்லைன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். சேட்டலைட் போன்ல இருந்து போன் பண்ணுவாங்க. அங்கிருந்து போன், நம்ம இந்த போன்ல போன் பண்ண முடியாது. சேட்டலைட் போன்ல இருந்து போன் அடிப்பாங்க. பாஸ்டர், எல்லாருக்கும் பக்கத்தில் உள்ள வலைகள்லாம் அடிச்சுட்டு மீன் பட்டுட்டு நமக்கு மீனே இல்லை. அவன் சொல்லுவான், பாடே இல்லை. என்ன சொல்லுவாரு? பாடே இல்லை, தொழிலே இல்லை. நான் சங்கடப்பட்டு அவங்களுக்காக தோணும், ஆண்டவரே எப்படியாவது அவங்களை ஆசீர்வதிக்க, அவங்க ஆசீர்வாதத்தோடு வரணும், எப்படியாவது மீனை நல்லா பிடிக்கணும் சொல்லி தோண்டு. வருஷம் முழுது இதே தான் சொல்லுவாங்க. வருஷம் முழுவதும். அப்புறம் அடுத்த வருஷத்துல புது வருஷத்தை கேட்பேன், இப்போ தொழில் இருக்கு, போன வருஷத்துல கூட நல்லா இருந்துச்சு பாஸ்டர், இந்த வருஷம் தொழிலே பாருங்க. அந்த வருஷம் உள்ள என்ன சொல்லிட்டாங்க? தொழிலே இல்லை, பாடே இல்லை, பாடையில சொன்னவங்க. இப்ப கேட்டா போன வருஷம் கூட நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் அவங்க வாயிலிருந்து என்ன வரவே இல்லை. தொழில் நல்லா இருக்குங்க, ஆசீர்வாதமா இருக்கு சொல்றேன், வாயில சொல்லுங்க. அது ஒரு பையன் கூப்பிட்டு கேட்டேன், என் தம்பி, அவன் டிரைவர், அவன் 2 பங்கு சம்பளம், நீ இப்படியே சொல்லிட்டே இருக்காங்க, ஆனா வீடு கட்டியிருக்கா, வண்டி வாங்கியிருக்கா, இந்த காரியம் செஞ்சிருக்க, உங்க வீட்டுல இவ்வளவு காரியம் நடந்திருக்கு. அவன் சொல்றான், பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்படி சொன்னா எல்லாரும் கண்ணு போட்டுருவாங்க, எல்லாரும் பொறாம போட்டுருவாங்க. அதனால என்ன செய்யக்கூடாதான்? தொழில் வந்தா கூட தொழில் வரக்கூடாது, வரலன்னு சொல்லணும். நல்ல கவனிங்க. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு திருமணம் முடிஞ்சு 7 மாதம் குழந்தை இல்லை. எத்தனை மாதம்? 7 வருஷம் கிடையாது. எத்தனை மாசம்?
7 மாசம் கன்சீவ் ஆகல. அப்போ நான் கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் என்னை சந்திக்க வந்தார். அவர் சொன்னாரு, தம்பி என்ன சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பாஸ்டர் இருந்தேன். அவர் உடனே சொன்னாரு, என்ன குழந்தை பாக்கியம் லேட் ஆகுதுன்னு எதுவும் அவர் ஏதோ அவருக்கு ஆண்டு உணர்த்திருக்கிறார். ஆமா பாஸ்டர். அவர் சொன்னாரு, கர்த்தர் தருவார்னு சொல்லு. அல்லேலூயா. யாரு கேட்டாலும் என்ன சொல்லணும்? கர்த்தர் தருவார். இப்ப யார் மேல இந்த தூக்கி போட்டாச்சு? ஆண்டவர் மேல பாரத்தை போட்டாச்சு. இப்போ என்கிட்ட கேட்பாங்க, எதுவும் விசேஷமா? கர்த்தர் தருவார். அல்லேலூயா. 8வது மாசத்துல கர்த்தர் அந்த வார்த்தைப்படியே கற்பந்தரிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. என்ன சொல்லணும்னு சொல்லுங்க? கர்த்தர் தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். எப்பவுமே உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நாங்க நல்லா இருக்கோம், கர்த்தர் பார்த்துருப்பாரு, ஆமென், அவருடைய சமூகத்தில் ஜெபம் இருக்கிறோம், கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, எங்க தொழிலை ஆசீர்வதிப்பாரு, எங்க சூழ்நிலை மாறும், நாங்க நல்லா இருப்போம், நல்லா இருக்கிறோம், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கு. இப்படியே சொல்லணும். சொல்லுவீங்களா எல்லாரும்? அதான் உங்க விசுவாசம். ஆமென். சூழ்நிலையை பார்த்தா ஒருவேளை கடினமா இருக்கலாம், வருமானம் இல்லாம இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், டாக்டர் ஒரு மாதிரி சொல்லியிருக்கலாம், ஆமென், சில சூழ்நிலைகள் உங்களுக்கு கடினமா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவரால கூடும். ஆமென். அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா சொல்ற உங்க குடும்பத்துல இந்த மாதத்துல ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. பல வருஷமா தடைபட்டிருக்கிற காரியத்துல தடைகள் நீங்கும். வர வேண்டிய ஆமென் பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு அவன் சில தடைப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் எல்லாம் செய்வார். அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் கூடாததல்ல. கடைசியாக நான் இந்த ஊழியத்திற்காக நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். நல்ல கவனிங்க. அத்தை மாமாவும் இங்க எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்கள்? 33 ஆண்டுகள் இங்க அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊழியத்தின் பாதையில் இருக்குன்னு சொல்றேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இந்த சபைக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக அவர்கள் திறப்புல நிற்கிறதும், வடிக்கிற கண்ணீரும், அவர்கள் படுகிற பிரயாசமும் அது ரொம்ப அவர்களை இளைப்படை செய்யும். அவர்கள் என்ன செய்ய? இளைப்படை செய்யும், சோர்ந்து போக செய்யும். ஆமென். எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறோம், எவ்வளவோ ஆமென் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறோம், எவ்வளவோ ஆமென் நம்ம விதைச்சிருக்கிறோம், எவ்வளவு இளைப்படைஞ்சிருப்பாங்க. அப்ப தேவ சமூகத்துல இந்த சபைக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வேத பகுதியை காண்பித்து அதை சொல்லிட்டு வந்துருன்னு சொன்னார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் நடக்க போகிறது நீங்க நல்லா பாருங்க. இந்த ஜெபம் தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் ஆமென் நடத்தப்பட அந்த கிரியைகள் நடக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம், அதுல 1 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் அவை மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நல்ல கரம் உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உயிர் அடைவீர்கள். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து வாசிங்க அந்த 9-10 வசனங்களை. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காட்டு திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடைபடி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்கிறார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயிரடைபடி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா.
உலர்ந்த எலும்புகள். இந்த கடம்புகுடி பட்டணத்தை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. பரிசுத்த ஆவி எனக்கு அப்படிதான் கண்களில் காட்டுகிறார். உலர்ந்த எலும்புகளை போல இங்க சுற்றி இருக்கிற கிராமங்களை பார்க்கும்போது உலர்ந்த எலும்புகளை போல அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்க இங்க தென் மாவட்டங்களில் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை. அங்கே அந்த ஜனங்களுடைய கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் அதிகம் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த வட மாவட்டங்களிலே இந்த மாவட்டங்களில் எல்லாம் அது குறைந்து காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இங்க தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அநேக சபைகள் உண்டு, அநேக ஊழியக்காரர்கள் உண்டு, அநேக விசுவாச பிள்ளைகள் உண்டு. எங்க பார்த்தாலும் சபை தான், எங்க பார்த்தாலும் ஜப கோபுரங்கள் தான். நல்ல கவனிங்க, இந்த இடங்கள் ஒரு வனாந்திரத்தை போல, ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை போல. இதை நீங்கள் ஆவிக்குரிய மனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேக தேவ பிள்ளைகள் அல்லேலூயா தங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் ஒரு எழுப்புதல் அடையாம அப்படியே மங்கி எறிகிற திரிய போல அப்படி இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உயிர் அடையுமா? அடையாதா? அடை. இந்த சபை உயிர் அடைய போகிறது. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய போகிறது. இந்த பட்டணங்கள் உயிரடைய போகிறது. சுற்றி இருக்கிற கிராமங்கள் உயிரடைய போகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். இத்தனை வருஷம் 33 ஆண்டுகள் அவர்கள் விதைத்த விதை ஒன்றும் வீண் போகாது. வேதம் சொல்லு, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது பூமியை நினைத்து முளை கிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் அனுப்பின வசனமும் இருக்கும். அது வெறுமையால் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நல்ல கரம் தட்டி இந்த வார்த்தையினுடைய கத்து அந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுந்து விடாதபடிக்கு எல்லா உலர்ந்த எலும்புகளையும் ஆண்டவர் உயிரடைமுடி செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாததுதான். தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் தந்திருக்கிறார் தெரியுமா? நல்ல கவனிங்க, உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த சபைக்கு தந்திருக்கிறார். அருமையான கணத்துக்கு தேவ ஊழியர்களுக்கு தந்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு தந்திருக்கிறார். இந்த கடம்புகுடி பட்டணத்துக்கு தந்திருக்கிறார். சுற்றியுள்ள கிராமத்துக்கு தந்திருக்கிறார். இது மனுஷனுடைய முயற்சினால இனி ஒண்ணு நடக்காது. இனி மனுஷனுடைய முயற்சியில் நடக்க போதில்லை. எல்லாம் பிரயாசப்பட்டாச்சு, முயற்சி பண்ணியாச்சு, நம்மளால என்ற எல்லாம் செஞ்சாச்சு. இனிமேல் வேதம் சொல்லுகிறது, அது உயிரடைய வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவி அதற்குள் பிரவேசிக்க பண்ணுகிறேன், அப்பொழுது அது உயிரடையும். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, சொல்லுங்க எல்லாரும், பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் ஆவியினாலே. இந்த கடைசி நாட்களில் இனி அதுதான் நடக்க போகிறது. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க, இனி உங்க பலத்தில் ஒண்ணு நடக்காது. பக்கத்துல சொல்லுங்க, இனி உங்க பலத்தில் ஒண்ணு நடக்காது சிஸ்டர். நீங்க பக்கத்துல சொல்லுங்க, உங்க பலத்தினால ஒண்ணு நடக்காது. அல்லேலூயா. இனி கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆக போகிறது, எல்லாம் ஆக போகிறது. அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்க போகுது. எல்லா கண்களும் மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். தேவ சமூகத்துல முடிந்தவர்கள் நீங்கள் மனநாள் படிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல ஒரு 2 நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு ஒரு விடுதலை உண்டு. இந்த மதிய நேரத்தில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை உயிரடைய செய்ய போகிறார். மரித்து போன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உயிரடைந்து உங்கள் கைகளிலே கிடைக்க போகிறது. தடைப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு